அதனால் இந்த வராகம்னா நீங்கள் வராக ரூபம்னு பார்த்துருக்கோம் பாருங்க. சுவாமி விஷ்ணுவுடைய ஒரு அம்சம் தான். விஷ்ணுவும் அம்பாலும் ரெண்டுமே அண்ணா தங்கைன்னா ஒரே அம்சங்கள். இவ்வளோ 10 அவதாரங்கள், சுவாமி 10 அவதாரங்கள். அது மாதிரி வாராகின்னும் பொழுது அந்த சக்தி, வராகருடைய சக்தின்னு பார்க்கலாம். இவன் மெயினாக அந்த பூமி சம்பந்தமான தோஷங்களை போக்கக்கூடிய பூமி தானே. நமக்கு எல்லாமே அடிப்படை பூமி தானே. ஸோ இந்த பூமியில் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ, ஏன்னா நீங்கள் பெருமாள் பார்த்தீங்கோ வராக ரூபத்தை எடுத்து தான் பூமிக்கு கீழே போய் பார்க்குறார். அண்ணாமலையார் பார்க்கும் பொழுதும் வராக ரூபத்தை எடுத்து போய் பார்க்குறார். வாராகிக்கு என்ன சக்தினா, இந்த பூலோகம்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை முழுக்க காப்பாற்றக்கூடிய சக்தி யாருன்னா வாராகின்னு பேர், தண்டினின்னு பேர். இந்த பராசக்தி ராஜராஜேஸ்வரின்னு பார்ப்போம். ராஜராஜேஸ்வரி பக்கத்தில் 2 சக்திகள். ஸ்ரீசக்கரத்தில் நம்ம காமேஸ்வரின்னு பார்ப்போம். மந்திரினி, தண்டினி. மந்திரினி ராஜமாதங்கின்னு பேர். இந்த மினிஸ்டர்ஸ், அது ராஜாங்க சம்பந்தமானது. இந்த தண்டினி வாராகின்றது பார்த்தீங்கன்னா தண்டனை, அதாவது தண்டனைனா இந்த இடத்துல தண்டனை தவறு செய்தால்